ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி ஒரு சிம்பிளான பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கார்ன் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் போல் இருக்கும். இது வந்து 20 ருபீஸ் கிடச்சிச்சு. பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணுற சோளம் வந்து இதுதான். இது நல்லா கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். மக்காச்சோளன்றது வேறு, அது பாப்கார்னுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பேனில் இல்லாட்டி தவாவில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த சோளத்தை போட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்து இதுக்கு வந்து மூடி வந்துட்டு கேஸ்கெட் இல்லாமல் வெயிட் இல்லாமல் நான் மூடி வைக்கிறேன் குக்கரில். இங்கே தவாவில் வந்துட்டு அப்படியே கூட மூடி வைக்கலாம். இந்த பாப்கார்னை செய்கிறப்போ வந்துட்டு குறிப்பாக லோ ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஜாஸ்தி வச்சா கருக ஆரம்பிச்சிடும். நல்லா 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா பொரியிற சவுண்டும் கேட்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் எல்லாமே பொரிஞ்சிருக்கும். கடையில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் பாப்கார்னில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கார்ன் இருந்துச்சுன்னா 5-10 நிமிஷத்தில் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.